அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த டிஎல்எம் வந்து எங்கே கிடைக்குன்னு. எந்த கடையிலையும் கிடைக்காது. ஏன்னா இது நானாக ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறது. பவர் பாயிண்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அதனால் இந்த லிங்க்லேருந்து நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கங்க. முதல்ல இப்போ வழக்கம் போல் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல மடித்து விடுறதுக்காக நான் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனால் இப்போ வந்து அது ஆக்டிவிட்டிக்காக அதை கட் பண்ணி எடுத்துடலாம், தேவையில்லை. இப்போ அந்த பாகத்தை நம்ம கட் பண்ணிடுவோம். அதாவது ஆக்சுவலாக அதோட சேர்த்து தான் கட் பண்ணணும். இப்போ அது இல்லாமையே நம்ம ஒட்டிக்கலாம் ஈஸியாக. ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க இதை வந்து நம்ம எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது, எப்படி எந்த இடத்துல போய் டவுன்லோட் பண்ணுறதுன்னு. தெரியாதவங்க மட்டும் லாஸ்ட்டில் இதுக்கான வீடியோவோடு நான் போட்டிருக்கேன். வேணால் அதில் பார்த்துங்க எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி அதை வந்து பிரிண்ட் போடணும் அப்படின்னு. எனக்கு வந்து அட்டையில் நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் கூட பேப்பரில் கூட போட்டு அதை சார்ட் பேப்பரில் ஒட்டி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். எனக்கு வந்து அட்டையிலேயே நான் பிரிண்ட் போட்டேன். நீங்கள் அழகாக அந்த இதை மட்டும் கலர் பிரிண்ட் அவுட் A4 ஷீட்டில் போட்டு அதை அழகாக நீங்கள் சார்ட்டில் ஒட்டி கட் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம். டேப் வச்சு ஒட்டுறப்ப கார்னரில் மட்டும், அதாவது சைடில் மட்டும் நீங்கள் செலஃபன் டேப் வச்சு ஒட்டுங்க. இதே மாதிரி ஓரத்தில் 2 ஓரத்தில் மட்டும், நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுருங்க. டிஎல்எம்மில் ஃபஸ்ட்டு பார்ட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போகலாம். நம்மளுக்கு க்யூப்பில் எல்லாமே கிடச்சிருச்சு. இதில் எப்படி ஆக்டிவிட்டி பண்ணலாம் அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம வச்சுருந்த பிரிண்ட் அவுட்டில் இந்த இதெல்லாம் மறுபடியும் கட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. வழக்கம் போல் தேவையில்லாத பாகங்களை நம்ம தள்ளி வச்சுருவோம். தேவையுள்ள பாகங்கள் இதான். இப்போ இதில் கரெக்டாக சென்டரில் வேர்டாக இருந்தாலும் சரி, லெட்டராக இருந்தாலும் சரி, அதோட சென்டரில் பின்னாடி பக்கத்தில் வழக்கம் போல் ஐஸ் குச்சி வச்சு டேப் வச்சு ஒட்டிக்கலாம். ஒட்டி முடித்தாச்சு. நம்மளுக்கு 2வது வேலையும் முடிஞ்சிருச்சு. இனிமேல் ஆக்டிவிட்டி தான் போகிறோம். இதில் நிறைய ஆக்டிவிட்டி நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா, பசங்கள்கிட்ட பகடை மாதிரி உருட்டி விட்டு மேலே இருக்கிற எழுத்து இல்லை வேர்டு இல்லை பிக்சர் அதை சொல்லலாம் பசங்கள்கிட்ட. அது கொஞ்சம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இல்லை உனக்கு இதில் எந்த பிக்சர் உனக்கு பிடிச்சிருக்கு, ஒரு க்யூபை கொடுத்து இதில் எந்த பிக்சர் உனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்கலாம். அடுத்த ஆக்டிவிட்டி அதை இப்படி உருட்டி விட்டு மேல் பாகம் என்ன இருக்குது, மேல் பாகத்தில் ஆரஞ்சு இருக்குது. இப்போ அந்த ஆரஞ்சு கீழே லெட்டர்ஸ் இருக்குது. அந்த லெட்டர்ஸில் அதே லெட்டர்ஸ் உள்ள ஐஸ் குச்சி எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி எடுக்க சொல்லலாம். எடுக்க சொல்லி அதை அந்த கேப்பில் நம்ம சொருக வைக்கலாம். அதுக்காக தான் அந்த கேப். இதே மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம செய்யலாம். எல்லாத்துக்குமே கண்டிப்பாக கேப் இருக்கும், சைடில் இருக்கும், இல்லை அப்படின்னா அதுக்கு நேராகவே இருக்கும். இது மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே நம்ம பண்ணலாம். லெட்டர்ஸ் வைக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் லெட்டர் என்ன, இதோட ஃபஸ்ட் லெட்டர் என்ன, அதை வைக்க சொல்லலாம். இல்லை கரெக்டான ஸ்பெல்லிங்கை வைக்க சொல்லலாம். இதே மாதிரி பசங்களை நம்ம செய்ய சொல்லலாம், பொருத்த சொல்லலாம். பொருத்தட்டை மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு. இப்போ ஒரு வீடியோ இருக்குது, தமிழ் அழகு 9 எண்ணம் எழுத்தும் அந்த வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் அந்த பாருங்கள் சின்ன ஏரோ ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன், அதான் டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறது. அதில் பாருங்கள் ப்ளூ கலரில் drivegoogle.comனு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை போய் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இப்போ அந்த பிடிஎஃப், அதாவது இப்போ கட் பண்ண பார்த்தீங்களா, அதோடைய பிடிஎஃப் ஃபார்மும் உங்களுக்கு வந்துடும்.
அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் போய் மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் மேலே ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, ஏரோ மாதிரி, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைலில் அது டவுன்லோட் ஆயிரும். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணதால் டவுன்லோட் எகெயின் காட்டுது. மறுபடியும் போய் டவுன்லோட் நான் கொடுத்துருக்கேன். இதை போய் நம்ம ஃபைல் மேனேஜர்லேருந்து எடுத்துக்கலாம், இல்லை WPSல இருந்து போய் பார்த்துக்கலாம். நம்ம யாருக்காவது சென்ட் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் மூலமாக சென்ட் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பேப்பர்லேயே நீங்கள் போட்டு சார்ட்டில் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நன்றி.